இன்னைக்கு என்னுடைய குழந்தையோ எங்க பேர குழந்தையோ இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருன்னு சொன்னா என் வீட்டுல என்ன அடிப்பாங்க. இந்த நிலைமைக்கு கொண்டு போனது யார்? கல்வியில சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு பெரும்பான்மையான அரசு பள்ளிகள் இபி பில்லு கட்டல கிட்டத்தட்ட 600 கோடி வாடகை. சரி, கல்வியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாள் முன்னாடி ஒரு செய்திங்க. திருச்சி துறையூர்ல திரு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்ட பள்ளி பேர்ந்துகிட்டு விழுந்துருக்கு அப்படின்னு. இந்த ஆட்சி வந்த பிறகு 6வது பள்ளிங்கிறாங்க. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. தமிழ்நாட்டை 3 விஷயத்துல கொண்டு போயிட்டார். 1, கடன் வாங்குவதில் நம்பர் 1. 2வது டாஸ்மாக் வியாபாரத்தில் நம்பர் 1. 3வது பார்ட்டி ஃபண்ட்ஸ் அல்லது ஊழல் செய்வதில் நம்பர் 1. திருமாவளவன் அசோக் நகர்ல ஒரு ஆளை மிரட்டி ஒரு இடத்த வாங்கினார்னு வழக்குகள் நடந்தது. ஆனால் அதன் பிறகாக வேளச்சேரியில ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல்னு 9 கிரவுண்டுல ஸ்கூல் நடத்தி சிபிஎஸ்இ பள்ளி, இந்தி சொல்லி கொடுக்குற பள்ளி. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சார்? பெண் குழந்தைங்களுக்கு அந்த பள்ளி பேரு எந்த பேப்பர்லயும் வரல. ஏன் சார் கிறிஸ்துவ பள்ளினா பேர் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கார் வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஏசி வாங்கினீங்கன்னா 6,000 ரூபாய் குறையும். இதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக இந்த வேலைகள் நடக்கின்றன சார். மக்களுக்கு உண்மை தெரியும் சார். சென்னையிலேயே மிக அதிகமாக ஃபீஸ் வாங்கும் பள்ளி ஸ்டாலின் மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளி. 2013 எல்கேஜிக்கு 23,000 ரூபாய். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று நேரு உள்விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி அரசு சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. இதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வரவைக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து பல்வேறு தமிழ் திரைப்பிரபலங்கள்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க. ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? உண்மையாகவே தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குதா சார்? இல்ல, கல்வியில் சிறந்து விளங்குதான்னு சொன்னால் சில உயர்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் டாப் மோஸ்ட்ல இருக்கு. உதாரணமாக லயோலா, கிறிஸ்துவ நிறுவனமாக இருந்தாலும் லிபாங்கிற லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிறந்த கல்லூரி. பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல ரொம்ப சிறந்தது. இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஐடியில் இன்னைக்கு படித்தாலும் எங்கே இருக்கிற இந்தியா முழுக்க விஐடி, எஸ்ஆர்எம் போன்ற பள்ளிகளுக்கு இது எஸ்எஸ்என் இதெல்லாம் சிறந்த கல்லூரிகளாக இருக்கிறது. ஆனால் இதில் எங்கேயாவது அரசு கல்லூரி அரசு பள்ளி வந்திருக்கா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா உயர்கல்வி கூட இல்லை சார். நான் படித்தது கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் அரசு பள்ளி சார். இன்னைக்கு என்னுடைய குழந்தையோ எங்க பேர குழந்தையோ இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருன்னு சொன்னா என் வீட்டுல என்ன அடிப்பாங்க. இந்த நிலைமைக்கு கொண்டு போனது யார்? இது ஒண்ணு, அங்க இருக்கிற ஆசிரியர்கள் இன்றைக்கு முதலில் இருந்த அளவிற்கு ஒரு இது இல்லாம இருக்காங்கிறது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை 2006-11 கருணாநிதி ஆட்சியின் போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3 போர்டு இருக்கு. 1 ஸ்டேட் போர்டு, 2வது சிபிஎஸ்இ, 3வது ஐசிஎஸ்னு இன்டர்நேஷனல் சிலபஸ். இதுக்கு நடுவில் மெட்ரிகுலேஷன் ஒன்று இருந்தது. அந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸை எடுத்துட்டு சமச்சீர்னு ஒன்று கொண்டு வந்ததுல அன்னைக்கு 2006 கருணாநிதி பதவியேற்கும் முன்னால் 250 சிபிஎஸ்இ பள்ளி தான் இருந்தது. இன்னைக்கு 2000 மாறி இருக்கு. அதில் 50% கிட்டத்தட்ட திமுகவினர் சொந்தமாக நடத்துவது. அதில் 2013 நீங்க கூகுள்ல போய் தேடினீங்கன்னா சென்னையிலேயே மிக அதிகமாக ஃபீஸ் வாங்கும் பள்ளி திருமதி ஸ்டாலின் மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளி. அன்னைக்கு 2013 எல்கேஜிக்கு 23,000 ரூபான்னு இருந்தது சார். இன்னைக்கு தனியார் பள்ளிகள் என்பது வருஷத்துக்கு 50,000 60,000 கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. இதுல சன்ஷைன் நான் சொன்னேன். இதை தாண்டி துரைமுருகன் மகன் நடத்துகிறார்கள், ஏவவேலு கம்பன் இன்ஸ்டிடியூட் நடத்துகிறாரு, அன்பழகன் மகன் நடத்துகிறார், ஆற்காடு வீராசாமி தம்பி நடத்துகிறார். ஸோ இவங்க தான் நடத்துறாங்க. சரி, திமுக தானே, அதிமுக எடுத்துட்டா தம்பிதுரை ஸ்ரைன் வேளாங்கண்ணி பள்ளிகள். அங்க வந்தவங்க எல்லாமே அரசு பள்ளி மாணவர்களாக தானே இருக்காங்க சார். நீங்க எல்லாத்துலேயும் க்ரீம் இருக்கும் சார். நானும் தான் படித்தேன். நான் இங்கிலீஷ்லையும் இதே ஃப்ளோவில் என்னால் பேச முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? உங்க வீட்டில் யாரையாவது நீங்க இங்க இருக்கிற யாரை வேணாலும் கேளுங்க, லெவலையே பார்க்க வேண்டாம். கேமராமேன்லேருந்து நான் வாரத்துக்கு 4-5-10 முறை ஆட்டோ எடுக்கிறேன். இது வரைக்கும் 100-99 பேர் யாருமே நான் அரசு பள்ளியில் என் குழந்தைகளை சேர்க்கிறேன்னு சொல்லலை. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்?
ஸோ அடுத்தது வேணாம் சார் நீட்டை எதிர்ப்புன்னு பண்ணீங்க. சரி, ஓகே. சரியா? ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்றது? அரசு பள்ளி மாணவர்கள் சேர மாட்டாங்கன்னு. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளி வருஷத்துக்கு 4-5 பேர் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 குறைஞ்சிது. அதன் பிறகாக மத்திய பாஜக தலைவர் நட்டாவும் நிர்மலா சீதாராமன் கொடுத்த ஐடியா படி திரு எடப்பாடி பழனிசாமி 7.5% அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நீட்ல அவர்களுக்கு மெடிக்கல் சீட்னதுல நேத்தைக்கு 635 பேர் டாக்டர் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்டம் கொண்டு வந்தது எடப்பாடி அவர்கள், ஐடியா கொடுத்தது பாஜக. சரியா? இப்போ அதுலயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7.5% அரசு பள்ளியில 6லிருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும்னு ரூல். இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன பண்ணாங்க, நாங்கள் அரசு உதவி பள்ளிக்கூடத்தையும் சேர்ப்போம், அதுக்காக இன்னொரு 2.5% அதிகம் பண்ணுவோம். நாங்க 2.5% அதிகம் பண்ணாம இந்த வருஷம் அரசு உதவி பெறும் பள்ளியை சேர்த்துட்டாங்க. இனிமேல் அடுத்த வருடம் முதலாக அரசு பள்ளியில இருந்து 635 பேர்ல 600 பேர் அரசு உதவியில தான் வரும். ஓகே, ஓகே. சோ அதையும் கெடுக்கிறாங்க. ஆச்சா, இன்னொன்னு அடுத்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது இவங்க பண்ணாங்களா? பாரதியார் பண்ணது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு. சரி, பாரதியாரையாவது நீங்க வலதுசாரி எதையாவது சொல்லுவீங்க. அண்ணாதுரைன்னு ஒருத்தர் தெரியுமா? CN அண்ணாதுரைன்னு. அவரு நல்ல தம்பின்னு ஒரு படத்துக்கு வசனம் 1946 எழுதினார். தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்ந்த மாநிலம், கல்வி தொழில் அப்படின்னு அன்னைக்கே எழுதினார். ஸோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் குறைச்சிதான் இருக்கீங்க. இல்லைன்னா நம்பர் 1ல தமிழ்நாட்டை 3 விஷயத்துல கொண்டு போயிட்டார். 1 கடன் வாங்குவதில் நம்பர் 1, 2வது டாஸ்மாக் வியாபாரத்தில் நம்பர் 1, 3வது பார்ட்டி ஃபண்ட்ஸ் அல்லது ஊழல் செய்வதில் நம்பர் 1 அப்படின்னு இருக்காங்க. சரி, கல்வியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாள் முன்னாடி ஒரு செய்திங்க, திருச்சி துறையூர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டி 9 மாதங்கள் ஆனது, திரு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்ட பள்ளி பேந்துகிட்டு விழுந்திருக்கு அப்படின்னு. இது இந்த ஆட்சி வந்த பிறகு 6வது பள்ளிங்கிறாங்க, புதிதாக கட்டப்பட்ட பள்ளி. ஒரு பாலமே ஏவவேலுடைய தண்டராம்பட்டில் அடிச்சுட்டு போச்சு. ஆமா. ஸோ இதெல்லாம் என்ன காரணங்கள் சார்? அரசு பள்ளியில சேருபவர்கள், நானா இருக்கட்டும், என் பையன், பெரும்பாலானோர் ஏழைகள். ஸோ அவங்க முதல் தலைமுறை படிக்கிறவங்களா இருந்திருக்கலாம். கல்வியில சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க. இந்த அதிமுக ஆட்சி வந்த பிறகு பெரும்பான்மையான அரசு பள்ளிகள் EB பில்லு கட்டல, கிட்டத்தட்ட 600 கோடி வாடகை பாக்கி. வைஃபை கட்டல, BSNL நிறுத்தும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல செய்தி அண்ணாமலை சுட்டி காட்டிய பிறகு பணம் கட்டினாங்க. சோ நீங்க பணம் இன்னும் பல பள்ளிகளுக்கு சம்பளங்கள் வரவில்லைன்னு அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி ஸ்கூல்ஸுக்கு இதுக்கு அடுத்தது இன்னொன்னு மத்திய அரசு பணம் தரவில்லை அப்படின்னு. இதுல என்னன்னா 2081 கோடி ரூபாய், 48 கோடி ரூபாய் PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு கொடுக்கல. உங்களுக்கு இந்த வடிவேல் வாழைப்பழ கதை தெரியுமா? இதான் அது. இந்த வருஷம் 2025 ஜனவரி மாதம் பொங்கல் உதவித்தொகை 2500 தருவீங்களான்னு கேட்டப்ப மத்திய அரசு 2048 கோடியை நிறுத்திடுச்சு, அதனால தரல அப்படின்னு. ஸோ அதுக்கு செலவு இல்லாமல் பண்ணியாச்சு. ஆனா திருப்பி பட்ஜெட் வர்றப்போ மத்திய அரசு ஒதுக்கவில்லை, நான் ஒதுக்குகிறேன் அப்படின்னு தங்கம் தென்னரசு ஒதுக்கினதாக சொன்னாங்க. இப்பயும் போய் மத்திய அரசு கொடுக்கலன்னு பேசுறாங்க. ஏன் சார், ஏற்கனவே அதை மிச்சம் பிடிச்சிட்டீங்க. நீங்க அந்த பொங்கல் பணம் கொடுக்காதப்பே அது மிச்சம் பிடிச்சாச்சு. திருப்பி இப்பயும் சொன்னீங்கன்னா எத்தனை தடவை சார் அதே இதான் அந்த வாழைப்பழம் கதையை சொல்லுவீங்க? இதை தாண்டி PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு தரல. PM ஸ்ரீங்கிறது ஒரு விதமான பள்ளியை ஒரு மாவட்டத்திற்கும் மாடல் பள்ளியாக உருவாக்கி அது மாதிரி மற்ற பள்ளி வரணும். நீங்க துவக்கவில்லைன்னா அது கிடையாது. இன்னைக்கு இல்லை சார், 87ல் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நவோதயா பள்ளின்னு கொண்டு வந்தார். ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு பள்ளி ஹாஸ்டலோடு முழுமையாக SC ST மாணவர்களுக்காக ஃப்ரீ என்று நடத்தப்படுகிறது. இந்தியா முழுக்க பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்கிறது, தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்குது, விழுப்புரத்தில் கிடையாது. இதை விழுப்புரம் MLA திரு ரவிக்குமார் இங்கே வேணும்னு MP கேட்டார். ஆனால் இப்போ நவோதயா பள்ளியில் ஒரு ஹாஸ்டலோடு இருக்கிற பள்ளின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு ஆகும். 20 டீச்சர்னா ரஃப்லி 25 to 50 கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்குன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு மாவட்டம்? 38 மாவட்டம். அப்போ 38 மாவட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 20 கோடி, 50 லட்சம் வச்சாலே 20 கோடி ஆச்சு. அப்ப 30 வருஷத்துக்கு 600 கோடி நீங்க விட்டுருக்கீங்க. இப்ப பாதிக்கப்பட்டது நம்ம மாணவர்கள். இப்ப PM ஸ்ரீ தொடங்கலைன்னா அதை கேட்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு ரைட் டு எஜுகேஷன் ஒரு திட்டத்தை சென்ற ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வந்தாங்க. கட்டாய கல்வி எல்லாருக்கும் வேணும். அதுல என்ன ரூல்னு சொன்னால், இப்ப இங்க உங்க வீட்டுக்கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை அப்படின்னா ஒரு தனியார் பள்ளியில சேர்க்கணும்னா ஏழைகளால் முடியாது. ஸோ ஏழைகள்
தனியார் பள்ளிகளிலும் சேர்ப்பதற்கு 25% சீட்டை ஏழைகளுக்கு கட்டாயமாக ஒதுக்கணும். அந்த 25% மாணவர்களுடைய 75% மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்தோம். இதுக்கு பேர் தான் ரைட் டு எஜுகேஷன். ஆனா ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க, உடனே எங்களை இதில் சேர்க்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவ, முஸ்லீம், மைனாரிட்டி பள்ளிகள், தனியார் பள்ளிகள் கேஸ் போட்டாங்க. அவங்க வெற்றி பெற்ற உடனே அரசு உதவி பெறும் மைனாரிட்டி பள்ளிகள் எங்களையும் சேர்க்கக்கூடாது. ஏன் சார், சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட், உனக்கு என்ன சார் செலவு? இன்னைக்கு வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கிறது. அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு உச்சநீதிமன்றம் போன மாதம் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ கடந்த 2 வருடமாக தனியார் பள்ளிகளுக்கு அதாவது அந்த 75%, 38%, 40%, 38% மத்திய அரசு, 37% மாநில அரசு. சரி, மத்திய அரசு ஏன் கொடுக்கலன்னா, பிஎம்சி ஸ்கூல் பண்றோன்னு லெட்டர் போட்டுட்டு நீங்க வாங்கின பணத்துக்கு கணக்கு கொடுக்கல. கணக்கு கொடுத்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. நீங்க திறக்கல, கணக்கு கொடுக்க முடியல. அதனால இந்த பணத்தை, கல்விக்காக ஒதுக்கின இந்த பணத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இது பிரைவேட் ஸ்கூல்ல இந்த வருஷம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அந்த நேரத்தில் போராட்டம் அறிவித்தார்கள். சேர்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ கல்வி அடுத்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38,000 ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஆனால் பிரைவேட் ஸ்கூல் 6,000 ஸ்கூல். அப்போ 38,000. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போனால் பிளே கிரவுண்ட் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல போனால் சிட்டிக்குள்ள இருக்கிற பாதி ஸ்கூல்ல கிடையாது. 38,000 அரசு பள்ளியில படிக்கிறது 62 லட்சம் பேர். 6,000 தனியார் பள்ளிகளில் படிக்கிறது 68 லட்சம் பேர். ஏன் இப்படி? அப்போ எல்லா ஏழைகளாக இருக்கட்டும், நான் ஆட்டோவில் போனால், சார் என் பையன் இந்த ஸ்கூலில் படிக்கிறான் சார், மாதம் 500 ரூபா ஆகுது. மாதம் 500 முதல் மாதம் 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுல தமிழே சொல்லி கொடுக்காத பள்ளியில் திரு சீமான் தன்னுடைய மகன்களை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு 2 மகன்களை சேர்த்திருக்கார். அவருடைய ஆண்டு வருமானமே 1000 ரூபான்னு முதல்ல ஒரு அபிடவிட் கொடுத்து, அப்புறம் 2வது அபிடவிட்ல 4,67,000 ரூபாய். அவருடைய ஆண்டு வருமானம் 467. 2 மகன்களுக்கு அவருடைய மகன் இன்னொரு யாருடைய மகனையும் தன்னுடைய மகனாக 2 பேருக்கும் 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ்ல சேர்த்திருக்காரு. இதுக்கெல்லாம் யாரும் கணக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்தது இந்த தனியார் பள்ளி பிசினஸ். சரி, திமுக காரன் தான் நடத்துறானா? ஜோசப் விஜய் சார் ஒரு பள்ளி நடத்துறாரு. என்ன பள்ளி? விஜய் வித்யாசிரம்னு சொல்லிட்டு ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எனப்படும் நம்ம ஐடி ஹைவேல வச்சிருக்காரு. படூர்ல இருக்குது. 2016 வாங்குறாருங்க. அங்க வந்து படூருங்கிறது ரொம்ப ஃபேமஸ். 2 ஏக்கர் 69 சென்ட் திரு விஜய் அவர்கள் 2016 10 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 40 கோடிக்கு கீழே அது வராது. அங்க இருக்கிற பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தால் இன்னொரு 10 கோடிக்கு மேல செலவு வரும். இதுக்கெல்லாம் அவர் கணக்கு காட்டியிருக்காரு. ஸோ ஏன்னா அதே மாதிரி நம்ம இன்னொருத்தர் யாருங்க, திருமாவளவன். எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த தொழிலும் செய்யவில்லை. 40 ஆண்டுகளாக அரசியல் தான் தொழிலாக வச்சிருக்கார். இப்போ நம்ம இருக்கிற இங்கே பக்கத்தில் அசோக் நகரில் ஒரு ஆளை மிரட்டி ஒரு இடத்த வாங்கினார்னு வழக்குகள் நடந்தது. ஆனால் அதன் பிறகாக வேளச்சேரியில் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல்னு 9 கிரவுண்டில் ஸ்கூல் நடத்தி, சிபிஎஸ்சி பள்ளி, இந்தி சொல்லி கொடுக்குற பள்ளி சார். 9 கிரவுண்டு வேளச்சேரியில் ஸ்கூலாக இருந்தால் குறைஞ்சபட்சம் 35 to 40 அடி ரோடு இருந்தால் தான் ஸ்கூல் நடத்த முடியும். அப்போ அதுவும் சிபிஎஸ்சி என்றால் கண்டிப்பாக எல்லா வசதியும் இல்லாமல், அப்போ ஒரு கிரவுண்டு 4 கோடி. எங்கேருந்து அவருக்கு 40 கோடி வந்தது? அப்புறம் பில்டிங் கட்டுறது. இதுக்கெல்லாம் யாரும் கணக்கு கொடுக்க மாட்டாங்க சார். இன்னைக்கு பள்ளிகளை தனியார் எடுத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்துறாங்க சார்? சார், இவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டணும் சார். மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. டிவி சேனல்களில் நம்ம ரிஃப்ளெக்ட் நியூஸ் போன்ற ஒரு மற்ற சேனல்களில் தான் நம்ம உண்மையை பேச முடியுது. டிவி டிபேட்ல இவர் எடப்பாடி இப்போ போர்வையை மூடிட்டு வந்தாரா, இது செங்கோட்டையன் இவரை சந்திச்சாரா, இதையே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால இன்னும் பணம் 2 நாள் முன்னாடி தூத்துக்குடியில 30,000 கோடிக்கு கப்பல் கட்டும் தொழில் வருது. அந்த 2 நிறுவனங்களும் மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய அரசு திட்டம். ஆனா அந்த திட்டத்துக்கு இடம் கொடுக்குறீங்களான்னு பர்மிஷன் கேட்டவொன்னே இவங்க கொண்டு வந்தா லெட்டர் எழுதிட்டாங்க. சரி, விளம்பரம் பண்ணிட்டாங்க. சார், தமிழகத்துல இன்னைக்கு கல்வி நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏன் ஓகே, இதுக்கு எல்லாத்த விட ரொம்ப சிம்பிளா சார் 2 சொல்லி முடிச்சிடும். ரொம்ப டிஎன்பிஎஸ்சின்னு நடக்குது. குரூப் 1 தேர்வு ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 மாசம் முன்னாடி தேர்ந்தது. 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. 15 லட்சம் பேர் தான் எழுதுனாங்க. 5,20,000 பேர் தமிழில் தோல்வி அடைந்தார்கள். ஆச்சா. ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. அடுத்தது திறன் தேர்வுன்னு ஒரு 3 மாசம் முன்னாடி வந்தது பேப்பர்ல. அது என்னன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீ பாஸ், எல்லாரும் ஆல் பாஸ். 8ஆம் கிளாஸ் முடிச்சு வர்றவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க சார். அவங்களால 2ஆம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தையும் 2ஆம் கிளாஸ் கணக்கு புத்தகத்தையும் கிட்டத்தட்ட 140 ஸ்டூடெண்ட்ஸ் 9ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்டால படிக்க முடியும். தமிழ் இந்தியாவிலேயே கடைசியில இருந்து 2வது இடத்துல இருக்கு சார். அதே போல எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நெல்லையில ஸ்கூல் பசங்க படிக்கக்கூடிய அந்த பாட புத்தக பையிலே அருவாளை வச்சுக்கின்னு வெட்டுறானுங்க.
வகுப்பறையில பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு வெட்டிக்கிறானுங்க ஒருத்தனும். இப்படி இருக்கையில யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருடைய ஆட்சியிலும் இதெல்லாம் நடந்ததே சார். இல்ல இது அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதாவது திரு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் பேர்ல ஒரு கமிட்டியை போட்டு அதில் ஓரிரு விஷயங்களை தவிர, அதாவது பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னதை தவிர பல விஷயங்கள் ஜாதி சண்டைகளை தடுக்கிறதுக்கெல்லாம் சொன்னாரு. சார் கமிஷன் அறிக்கை வாங்கி தூக்கி போடுறதுக்கு எதுக்கு சார் வாங்குனீங்க? அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னது அவங்க ஆட்சியில நடந்ததுன்னா அதனாலதான் தூக்கி போட்டோம் சார், நீங்க நல்லது செய்வீங்கன்னு தான் சார். இதெல்லாம் விட்டுருங்க சார். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சார்? பெண் குழந்தைங்களுக்கு இன்னும் 2 நாளா பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஒரு பள்ளியுடைய இயக்குனரும் இது ஒரு மாணவின்னு வந்தது, இன்னைக்கு ஹிந்துல 3 மாணவின்னு வந்திருக்கு. ஆனால் அந்த பள்ளி பேரு எந்த பேப்பர்லயும் வரல. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு ஒரு 30 வெப்சைட் தேடினா பெஸ்ஸோ பள்ளி அப்படிங்கிறாங்க. என்னடான்னா பெத்தல் எஜுகேஷனல் சொசைட்டி. ஏன் சார் கிறிஸ்துவ பள்ளின்னா பேர் சொல்ல மாட்டீங்களா? அதே பத்மா சேஷாத்ரி அல்லது ஒரு சாமியார் சுசீலஹரி பள்ளின்னா உடனே போடுறீங்க, கனிமொழி ட்வீட் போடுறாங்க. பத்மா சேஷாத்ரி பள்ளிகளை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சார் திருச்சியில நம்ம கல்வித்துறை அமைச்சர் யாருங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவருடைய சொந்த மாவட்டம் திருச்சி 2ல பஸ் ஸ்டாண்டு கிட்டே, ரொம்ப தூரம்லாம் இல்லை. இது ஒரு பள்ளி, பிஷப் ஹைமன் நினைவு தொடக்க பள்ளி. அந்த பள்ளிக்கு ஹாஸ்டல் இருக்கு. தொடக்க பள்ளின்னா எத்தனை வயசு இருக்கும்? மேக்சிமம் 10 வயசு, 5ஆம் கிளாஸ். அந்த மாணவிகளை வச்சிருக்கிற ஹாஸ்டலுக்கு அந்த பள்ளியுடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் உடைய மகன், கிரேஸ் மேரியுடைய மகன் சாம்சன், அவன் டாக்டரா எங்க வேலை செய்யறான்னா திரு அன்பில் மகேஷுடைய சொந்த ஊரான லால்குடியின் அரசு ஆரம்ப சுகாதாரத்துல வேலை செய்யறான். நான் பிறந்த ஊரும் லால்குடி தான். அவன் 50 பெண் குழந்தைகளை 6 மாதமாக பாலியல் தொல்லை வன்கொடுமை செய்தான் என்று போக்சோ சட்டத்தில் அம்மாவும் பையனையும் கைது பண்ணாங்க. இதாகி 1 வருஷம் ஆச்சு சார். இந்த வழக்குல ஏன் சார் தீர்ப்பு வரல? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு மெட்ராஸ் சென்ட்ரல்ல நடந்துச்சு, ஆனா தீர்ப்பு வந்துச்சு. ஆனா யார் அந்த சாருங்கிறது வராது. திரு அண்ணாமலை அவர்கள் அந்த இதையே எடுத்து போட்டார் கால் ரெக்கார்ட்ல. அடுத்த 3 நாள் கோட்டூர்புரத்தை சேர்ந்த திமுக தலைவர் கோட்டூர் சண்முகம் என்பவர் ஐஐடி அண்ணா பல்கலைக்குள்ள இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரியுடைய 13 தடவை பேசியிருக்காரு. அது எதுக்கு? ஏன்னா அந்த இது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கா? ஸோ அந்த சாருங்கிறதையே மறைச்சாச்சு. ஸோ இது அந்த மாணவிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நீ எஃப்ஐஆர் போடாதமா, உன் எதிர்காலம் பாதிக்கும் என்று சொன்னதாக அந்த மாணவியுடைய வக்கீல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவி தன்னுடைய வக்கீல் சொல்ல, எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க, அதாவது தான் வன்கொடுமை செய்யப்பட்ட, இல்லம்மா எடுக்காதம்மா, இதெல்லாம் உன் எதிர்காலமே பாதிக்கும்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதாக பல சேனல்களில் வந்து அந்த வக்கீல் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் என்ன சார் இருக்கு? நீங்க இவ்வளவு நீண்ட ஒரு பட்டியலை கொடுக்குறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல வந்து பெரிய பெரிய நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புரையை ஆட்டுறாங்களே சார். நடிகர்கள் படம் வரணும்னா எப்படி சார் வர முடியும்? தியேட்டர்களில் 90% சிவப்பு அரக்கன் என்ற ரெட் ஜெயன் தான் எல்லா தியேட்டரையும் வச்சிருக்கு. அவர்கள் அலோ பண்ணா தான் உங்க படம் ஓடும். அதுக்காக அவங்க இது மாத்திரம் இல்லை, எனக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு கூட பனியன் போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க சார். ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் ஆஷிஷ் நேரா என்றவர், அவருடைய வீடியோ ஆன்லைன்லயே இருக்கு. அவர்கிட்ட ஒருத்தர் வந்து, நாங்கள் கொடுக்கும் ட்வீட் மாதத்திற்கு 2 அல்லது 3 ட்வீட்டை நீ போட்டால் வருடத்துக்கு 30 லட்சம் ரூபாய் தரோம். என்ன ட்வீட்? அதெல்லாம் அப்பப்போ நாங்கள் கொடுப்போம் அரசுக்கு எதிராக. ஸோ மத்திய அரசுக்கு எதிராக பேசி நடிகர்கள் ஆதரவு இருந்தால் இதை செய்ய முடியும்னு பாத்தீங்க. இதே நடிகர்கள் 2 நாள் முன்னாடி போன வாரம் ஒரு இதை போட்டு காசாக்க இது பாலஸ்தீன ஆதரவு சார். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்க இந்திய அரசு ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்கு. பாலஸ்தீனம் என்ற நாடு உருவான பிறகு முதல் அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாடு. இன்னைக்கும் இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் ஒரே தட்டில் வைத்து 2 நாடு அங்கீகாரம் கொடுக்கிறது தமிழ்நாடு. ஆனால் அங்க இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் யூத மக்களை போய் கடத்திட்டு போய் கொலை செய்தது. அதை யாராவது கண்டிச்சிங்களா? நிச்சயமாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறதுல மனித மீறல்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பக்கத்தையும் சொல்லிட்டு இதை பேசுங்க. ஸோ இது எல்லாமே மத்திய அரசுக்கு எதிராக கொண்டு போகணுன்றாங்க. இதுல இன்னொரு அஜெண்டா, இன்னைக்கு கார் வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு, ஏசி வாங்கினீங்கன்னா 6,000 ரூபாய் குறையுது. இதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக இந்த வேலைகள் நடக்கின்றன சார். மக்களுக்கு உண்மை தெரியும் சார். ஒண்ணு திமுக 1971 திரு கருணாநிதி அவர்களை முதல் முறை ஜெயிச்சது. அண்ணாதுரையை விட்டுருங்க. அதன் பிறகு ஒரு முறை கூட கருணாநிதி 2வது முறை தொடர்ந்து ஜெயிச்சதில்லை. ஸோ திரு ஸ்டாலின் அதை நோக்கித்தான் செல்கிறார். அதை மாற்றுவதற்கு ஏதாவது செய்யணும்னா அடுத்த 6 மாசத்துல செய்யணும். அது இல்லாம திருப்பி ஒரே ஒரு வேலையை செய்யறாங்க சார். நான் சொல்றதை விட அதை அழகா
திரு கார்த்தி சிதம்பரம் சொன்னார், இந்த ஆட்சி 2 பாலிசியில தான் ஒர்க் பண்றது. ஒன்று கவர்ச்சி, இன்னொன்னு உணர்ச்சி. கவர்ச்சின்னா சினிமா நடிகர்கள், அடுத்தது ஷூட்டிங் எடுத்து போடுறது. உணர்ச்சின்னா உடனே மும்மொழி இது அப்படி இப்படின்னு தூண்டி விடுறது. இந்த வேலை நீட் எதிர்ப்புன்னு இது எதுவுமே மக்களிடம் எடுபடாது. நீங்கள் நல்லது செய்தால் இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. எப்படி 2016 ஜெயலலிதா 89ற்கு பிறகு 25 வருஷம் கழிச்சு அதிமுக 2வது முறை ஜெயிச்சது. ஆனால் நீங்கள் இது வரை எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 3 தொடர்ந்து ஜெயிச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா 91 ஜெயிச்சு 96 தோத்தாங்க, 2006 தோத்தாங்க. முதல் முறை 25 வருஷத்துக்கு அப்புறம் 2 தொடர்ந்து ஜெயிச்சாங்க. திமுக அதை ஜெயிக்கணும்னா கரெக்ஷன் ஸ்டெப் எடுங்க. இந்த கவர்ச்சி உணர்ச்சியை வச்சுக்கிட்டு நடக்காது. மக்கள் உங்களிடம் பெரிதாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் கரண்ட் பில்லு, பால் எல்லா விலையையும் ஏற்றி மக்கள் உங்கள் மீது அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். ஓகே சார். தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும். நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.